சித்த சபையை நோக்கி தன்னையே அர்ப்பணித்து நான் என்ற ஒரு சொல்லை கூட நினைக்காமல் இருப்பவன் தானாகவே சிவமாக மாறுகிறான். எவ்வாறென்றால், எமது பரமகுருவான அகத்திய பெருமானும் வாழைச்சித்தரும் அறம் ஈகை அனைத்தையும் அவர்களாகவே நீரே அறியாமல் செய்யும் பிழைகளுக்கு கூட இணையாக சரி செய்வதற்காக அதை அவர்களே வந்து எவ்வாறு கர்ணனிடம் கிருஷ்ணன் சென்றானோ அதைப்போல் அவர்களே மாறு ரூபத்தில் வந்து உம்மிடம் பெற்று உன் ஈகையை வளர்த்து அறத்தை வளர்த்து மறுஜென்மம் இல்லா புனர்ஜென்மம் அடைய வைத்து உன்னை மற்றவர்களெல்லாம் தோற்றவனாக கண்ட பொழுதும் உன் வாழ்வியலில் மழலர்களெல்லாம் வெற்றிமார்களாக உமக்கு மணிமகுடம் சூட்டி அமர வைக்கும் இடம்தான் நமது வாழை சித்த சபை என்பதை இங்கு வந்தவர்களுக்கெல்லாம் மூலியமாக உரைத்தமர்கிறேன். விஸ்வாமித்திரன். இது ஞான சச்சங்கம் என்பதால் மறுபடி ஒன்றை உரைத்திருக்கின்றோம். இது பொதுவான விஷயம். சித்தன் அடிக்கொரு முறை உரைப்பான், தனியொரு உபதேசம் கேட்கின்றவர்களுக்கு உரைத்திருக்கின்றான். மனைவி தனி, கணவன் தனி, குழந்தைகள் தனி, பெற்றவர்கள் தனி, உறவாளர்கள் தனி, நீ மட்டும்தான் ஒருவன். உன் கர்மா உன்னை பணி செய்து வாழ்க்கைக்கு அனுப்புகின்றது. உனது மகன் தனியான கர்மாவை சுமந்து வாழ்ந்து வருகின்றான். ஒவ்வொருவரும் தனித்தனி கர்ம வினைகளோடு வலம் வருகின்றார்கள். ஒருவரோடு ஒருவர் இகலோகத்தில் பின்னி பிணைந்திருந்த பொழுதும் அவருடைய வாழ்வியல் நிலைகள் ஒன்றாக இருந்த பொழுதும் பயணிக்கின்ற பயணம் என்பது இகலோகத்தில் தனித்தனியான பயணம் என்று அகத்தியன் கூறுகின்றார். எவரும் எவரையும் ஞானத்தை நோக்கி இழுத்து வர முடியாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஞானத்தை நோக்கி வா என்று எவனும் எவனையும் இழுத்து வர இயலாது. கற்பித்தவன் எத்துணை அளவு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுதும் அவனுக்குள் அவன் வினை பணி செய்யாவிடில், நல்வினை பணி செய்யாவிடில் அத்தகைய உபதேசம் அவன் சிந்தைக்குள் அமராது என்று கூறுகின்றோம். அது விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாகும். ஆனால் உனக்கு தர்மம் உனக்கு புண்ணியம் கூடிக்கொண்டிருக்கும் என்று கூறுகின்றோம். ஆகையால் தான் அகத்தியன் உரைப்போம், நீ 3 சீடர்களிடம் 3 தொடர்பாளர்களிடம் சபை பற்றி உரைத்து விடு, ஆகமமாக கூறுவோம். 2-3 பேரிடம் கூறுகின்ற பொழுது அந்த 3 நபர் சபை நோக்கி வராத காலத்தாலும் வராத காலங்களிலும் 3 முறை நீ சபை பற்றி உரையாடிய புண்ணியம் நீ அடைகின்றாய் என்று கூறுகிறார். அதுவே ஞானம். இன்னும் இன்னும் பிரித்து கூற வேண்டுமெனில், அப்பட்டமாக உரைக்க வேண்டுமெனில், ஒவ்வொருவனும் தனித்தனி தனித்தனி உயிர்கள் கர்மாவை சுமந்து வாழ்கின்றார்கள் என்று கூறுகிறார். ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததுதான். நீ செய்யும் புண்ணியம் உன்னுடைய குழந்தைகளை சென்று சேரும். அது எப்பொழுது சேருமெனில், உன்னை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நீ செய்கின்ற காரியத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அலட்சியம் செய்யாது, உன்னை சலனப்படுத்தாது சஞ்சலப்படுத்தாது ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சென்று சேரும். இருந்தாலும் சிறிதளவு அனுப்பி வைப்போம் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தன். ஏனெனில் உன் சரணாகதிக்காக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். முழுவதும் ஏற்றுக்கொண்டால் அத்துணை பாக்கியத்தையும் பெறுகின்ற நிலையை அடைவார்கள். ஒரு காலம் வரை, சிறு வயது அத்தகைய நிலை வரை அவ்வாறுதான் இருக்கும். இறை என்றால் என்ன, சித்தம் ஞானம் என்றால் என்ன என்று தெரியாது இருக்கும். கற்றுக் கொடுத்து கொண்டே இரு. எறும்பு ஊற ஊற பாறையும் தேய்கின்ற காலத்தில் அற்புதமாய் முன்வந்து நிற்பார்கள் உன்னை விட சரணாகதியில் என்று வாழ்த்தி அமர்கின்றோம். இன்பு அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.